கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் கற்கின்ற மாணவர்களுக்கான கத்தோலிக்க திருமறை பாடத்தில் இருந்து இந்த காணொளி உங்களுக்கு தரப்படுகின்றது. இங்கு நாங்கள் 5 தேர்ச்சிகளின் அடிப்படையில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 25 பாடங்களையும் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் திருவிவிலியம் என்ற தேர்ச்சியில் இருக்கக்கூடிய பாடங்களை நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த காணொளியில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த விடயங்களை பார்த்து நாங்கள் அதற்கு பிறகு தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் இறைவன் மீட்பு திட்டத்தை ஆரம்பிக்க குலமுதுவராகிய ஆபிரகாமை அழைத்ததை நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமின் வழித்தொண்டர்களாகிய ஈசாக் யாக்கோபுவை பார்த்தோம். யாக்கோபு தனது இல்லிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் தன்னுடைய தந்தையின் நாட்டுக்கு வந்து தன்னுடைய அண்ணனின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தந்தையின் ஊரில் அவர் குடியேறுவதை நாங்கள் பார்த்தினாங்க. இப்பொழுது இந்த யாக்கோபுவுக்கு 13 பிள்ளைகள், தீனா என்ற ஒரு பெண் பிள்ளை உட்பட ஏனைய 12 ஆண் பிள்ளைகள். இந்த ஆண்களில் யாக்கோபு தான் மிகவும் நேசித்த மனைவியாகிய ராகேலினுடைய புதல்வர்கள் இருவர். ஒருவர் யோசேப்பு, மற்றவர் பெஞ்சமின். இந்த யோசேப்புவை யாக்கோபு மிகவும் அன்பு செய்தார். ஆகவே தன்னுடைய 12 புதல்வர்களிலும் மிக சிறந்ததை எதுவானாலும் தான் அன்பு செய்த இந்த யோசேப்புவுக்கு கொடுப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. இது அவருடைய சகோதரர்களிடையே பொறாமையை தோற்றுவித்ததை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இருக்க இந்த யோசேப்பு ஒரு கனவு காண்பவராக, அந்த கனவுக்கு பொருள் கூறுபவராக இருந்தார். அவர் தன்னுடைய கனவுகளில் காண்பவற்றுக்கு மிக துல்லியமாக பொருள் கூறிய ஒரு நபராக இருந்திருக்கின்றார். ஒரு முறை அவர் காண்கின்ற கனவுகளின் ஊடாக தன்னுடைய சகோதரர்களுடைய வெறுப்பை பெற்றுக் கொள்வதை நாங்கள் காணலாம். அவருடைய அந்த கனவுகள் ஒவ்வொன்றும் பொருளுடையதாக இருந்திருப்பினும் சகோதரர்களிடையே வெறுப்பையும் அவர் மேல் பொறாமையையும் கொண்டு வரக்கூடியது. இந்த படத்தில் காண்பது போல இந்த அரிக்கட்டுகள் அனைத்தும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அரிக்கட்டை மாத்திரம் தலை வணங்கி வணக்கம் செலுத்துவது போல் இருக்கின்றது. அங்கு அந்த அரிக்கட்டு தன்னை குறிப்பதாக யோசேப்பு முன்வைக்கிறார். அது சகோதரர்களிடையே ஒரு பொறாமையை, நீ சிறியவனாக இருந்தும் எங்களை விட பெரியவனோ என்ற அந்த மாதிரியான ஒரு நிலப்பாட்டு அந்த சகோதரர்களிடையே உருவாக்கியது. அதுபோல் இன்னொரு முறை அவர் சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்கள் அனைத்தும் தன்னை சுற்றி நிற்பதாகவும் இந்த சூரியனாகத்தானும் அனைத்தும் தன்னை வணங்குவது போல தன்னை சுற்றி நிற்பது போல இருக்கின்றது என்பதையும் அவர் அங்கு கூறுகின்றார். இதுவும் அவருடைய சகோதரர்களிடையே ஒரு விதமான பொறாமையை, ஒரு விதமான சினத்தை தோற்றுவித்தது. அதன் பிறகு இந்த யோசேப்பு மீது இவ்வாறு ஒரு வெறுப்புணர்வு கொண்டிருந்த சகோதரர்கள் அவரை ஒரு முறை பாலும் கிணத்தில் போட்டு விட்டார்கள். அதன் பிறகு அவருடைய சகோதரன் யூதா அவன் மீது ஒரு இரக்கம் கொண்டு சொன்னான், பாலும் கிணத்தில் போடுவதை விட நாங்கள் அந்நியருக்கு விற்று விடுவோம். அந்த வழியாக இவர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அவர்கள் இவ்வாறு மேய்ச்ச நிலத்தில் இருக்கின்ற போது அந்த வழியாக சென்ற அந்நியர்களிடம் இந்த யோசேப்புவை விற்று விட்டார்கள். அந்த அந்நியர்கள் போத்திபார் எனப்படக்கூடியவர் எகிப்தில் அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடியவர். அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இந்த யோசேப்புவை கொண்டு போய் சேர்த்தார். போத்திபாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த யோசேப்பு வாலிபனாக வளர்ந்து வருகின்ற பொழுது ஒரு நல்ல அழகான கவர்ச்சியுடைய ஒரு இளைஞனாக அவன் அங்கு தோற்றம் அளிக்கின்றான். இதனால் போத்திபாருடைய மனைவி அவன் மீது விருப்பம் கொண்டு போத்திபார்
போத்திபார் இல்லாத சமயங்களில் போத்திபாருடைய மனைவி யோசேப்புவை தவறான நடத்தைக்கு தூண்டுகின்றாள். ஆனால் யோசேப்பு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றான். இதனால் சினமடைந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்புவை பழி தீர்க்க எண்ணி தன்னுடைய கணவன் போத்திபார் வந்த பொழுது யோசேப்பு தன்னோடு பிழையாக நடந்து கொண்டான் என்ற பழியை யோசேப்பு மேல் போட்ட பொழுது போத்திபார் கோபம் கொண்டு அவனை சிறையில் அடைக்கின்றார். இவ்வாறு யோசேப்பு இப்பொழுது சிறைக்குள் தள்ளப்படுகின்றார். சிறைக்குள் தள்ளப்பட்ட யோசேப்பு அங்கும் கனவுகளுக்கு பொருள் கூறுவதில் வல்லவராக இருக்கின்றார். ஆகவே இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அரண்மனையில் வேலை செய்து தண்டனை பெற்று சிறைக்குள் தள்ளப்பட்டிருந்த இருவர், ஒருவர் அரசருக்குரிய ரசபானத்தை செய்பவராகவும், இன்னொருவர் இந்த அரசருக்குரிய பார்வோன் அரசருக்குரிய அப்பங்களை செய்பவராகவும் இருந்திருக்கின்றார். இவர்கள் இருவரும் கனவு காணுகிறார்கள். இவர்களுடைய கனவுக்கும் பொருள் கூறுகிறார். இந்த யோசேப்பு கூறிய பொருளின் அடிப்படையில் ஒருவனுக்கு தண்டனையும் மற்றவனுக்கு விடுதலையும் கிடைக்கின்றது. அவ்வாறு விடுதலை கிடைத்து அந்த தண்டனை பெற்ற கைதி மீண்டும் அரசவையில் வேலை பெற்று செல்கின்றான். அங்கு சென்ற அந்த மனிதர் ஒரு முறை பார்வோன் அரசன் கனவு காண்கின்றார். அவ்வாறு கனவு காணுகின்ற பொழுது அவர் கண்ட அந்த கனவுக்கு பொருள் கூற அரசவையில் யாராலும் முடியவில்லை. இவ்வாறு இருக்க இந்த பானங்களை செய்யக்கூடிய விடுதலை பெற்ற அந்த மனிதர் சிறையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இந்த பார்வோன் அரசனுக்கு கூறுகின்ற பொழுது பார்வோன் அரசன் யோசேப்புவை அரசவைக்கு கொண்டு வரச் செய்து தான் கண்ட கனவுக்கு பொருள் கேட்கின்றார். அந்த பார்வோன் அரசன் கண்ட கனவு 7 நல்ல கொழுத்த பசுக்களும், அந்த பசுக்களின் பிற்பாடு மிகவும் வாடி போன மெலிந்து போன பசுக்களையும் காண்கின்றார். அடுத்த கனவாக நல்ல செழிப்பான கதிர்களையும் காய்ந்து போன கதிர்களையும் காண்கின்றார். இதற்கு பொருள் தெரியாமல் அவர் புலம்பிக் கொண்டிருந்த பொழுதுதான் யோசேப்பு அதற்குரிய சரியான பொருளை கூறுகிறார். அதாவது 7 ஆண்டுகள் நல்ல செழிப்பான ஆண்டுகளாக எகிப்தில் இருக்க போகிறது என்றதையும், அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த 7 ஆண்டுகள் மிகவும் பஞ்சம் நிலவக்கூடிய, உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலமாக இருக்க போகிறது என்பதையும் யோசேப்பு பார்வோனுடைய அந்த கனவுக்கு சரியான பொருளை கூறி நிற்கின்றார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த, மன திருப்தி அடைந்த இந்த பார்வோன் அரசன் யோசேப்புவை தன்னுடைய அரசவையிலே தானியங்களுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சராக அவர் நியமிக்கின்றார். அவ்வாறு நியமனம் பெற்ற இந்த யோசேப்பு அங்கு களஞ்சிய சாலைகளை கட்டி தானியங்களை சேகரித்து பஞ்சகாலத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நல்ல ஒரு நிர்வாகியாக இருப்பதை கண்டு பார்வோன் அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான். யோசேப்பும் தனது பணியை சிறப்பாக செய்கின்றார். இவ்வாறு செய்கின்ற பொழுது பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் எகிப்தை நோக்கி வந்தார்கள். ஏனென்றால் அங்குதான் உணவு இருந்தது என்று அறிந்து இந்த யோசேப்புவினுடைய தந்தை யாக்கோபுவும் சகோதரர்களும் எகிப்திலே தானியங்கள் கொடுபடுகின்றன, பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொண்டு யாக்கோபு தன்னுடைய புதல்வர்களை அனுப்பி வைக்கிறார் எகிப்துக்கு. அவ்வாறு யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வந்து தானியங்களை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த வந்தவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்த யோசேப்பு தன்னுடைய தந்தையை பார்க்க விரும்பி சூட்சமமாக அவர்களை கைது செய்வது போல் கைது செய்து தான் தன்னுடைய தந்தையை கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து அங்கு எகிப்துக்கு தன்னுடைய தந்தையையும் தன் சகோதரனையும் இனிய சகோதரர்கள் அனைவரையும் கொண்டு வர செய்கின்றார். இவ்வாறு தந்தையாகிய யாக்கோபுவும் யோசேப்புவினுடைய அனுசரணையில் அவருடைய ஏனைய சகோதரர்களும் எகிப்திலே குடியேறுகிறார்கள்.
அவ்வாறு குடியேறி அவர்கள் பலியை பெருகி எகிப்திலே மிகப்பெரிய ஒரு இனமாக வளர்கிறார்கள். இக்காலகட்டத்தில் யோசேப்புவுக்கு எப்ராயிம், மனாசே என்ற 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அவர்களுக்கு யாக்கோபு தன்னுடைய ஆசீரை வழங்குகிறார். அங்கு அவர்கள் செழிப்பாக வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். அதன் பிறகு அதன் பிறகு யாக்கோபு அங்கு இறக்கிறார். யாக்கோபு இறக்கின்ற பொழுது அவர் கூறி செல்வது, வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு, இறைவனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் திரும்பி செல்லுகின்ற பொழுது, தன்னுடைய சந்ததி திரும்பி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய இறந்த எலும்புகளையும் கொண்டு போகுமாறு அவர் பணிக்கிறார். இதன் பிறகு யோசேப்புவும் இறந்து போகிறார். அவ்வாறு இறந்து 80 வருடங்களுக்கு பிறகு யோசேப்பு இறந்து போகிறார். இறந்த பிறகு அவரும் தன்னுடைய எலும்புகளை தன்னுடைய தந்தையினுடைய எலும்புகள் கொண்டு போகின்ற அதே இடத்துக்கு கொண்டு போகும்படி அவர் கூறி செல்லுகின்றார். இதன் பிறகு யோசேப்புவை அறியாத பார்வோன் அரசன் வருகின்ற பொழுது, ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, இந்த இஸ்ராயேல் மக்கள் பலிகி பெருகி வலிமையாக இருப்பதை கண்டு இவர்கள் தமது நாட்டை கைப்பற்றக்கூடும் என்று அஞ்சி அரசியல் நோக்கத்துக்காக அவர்களை அடிமைப்படுத்த தொடங்குகின்றார். இவ்வாறு இஸ்ராயேல் மக்களினுடைய அடிமை வாழ்க்கை எகிப்தில் ஆரம்பமாகிறது. இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற இறைவன் திட்டம் கொள்கின்றார். அவ்வாறு இந்த அடிமை காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே கட்டிய பித்தேம், ராம்சேசு என்ற 2 மாபெரும் நகரங்கள், இந்த நகரங்களை அவர்கள் அடிமைகளாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கட்டி முடிக்கின்றார்கள். இவ்வாறு கட்டி முடித்த பிறகு அவர்களை அங்கு இருந்து விடுவிக்க அவர்களுடைய கொடூரமான வாழ்வு அந்த எகிப்திலே இறைவனை நோக்கி அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், தங்களை விடுவிக்குமாறு. அந்த காலகட்டத்தில் இறைவன் இந்த மக்களினுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய சித்தமாகின்றார். மிகுதியை அடுத்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம்.